Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. இஸ்ரேல் அவங்க யூதர்களை கொண்டு யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்தவ மதம் பிறக்குது. அதுக்கப்புறம் அதே கூட்டத்திலிருந்து தான் இஸ்லாமியர்கள் பிறக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு பாலஸ்தீனமாக இருக்கட்டும், இயேசுநாதர் பிறந்த ஜெருசலேமாக இருக்கட்டும், அந்த இடம் ஒட்டுமொத்தமாக யூதர் பகுதியாக இருந்தது. பிறந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் வளர்ந்த உடனே அந்த பகுதி கிறிஸ்தவர்களுக்காகவும், அப்புறம் இஸ்லாமிய நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்த உடனே அந்த பகுதி இஸ்லாமியர்களுக்காகவும் ஆச்சு. ஆசிய பகுதிகளில் எப்படி அமெரிக்கா உருவானது எல்லாரும் தெரியும். ஐரோப்பாவிலேருந்து போன தாதாக்கள், ரவுடிகள், அவங்க தான் அமெரிக்காவை போய் கைப்பற்றி அங்கே இருக்க ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் கொன்று அவங்க கொலை செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் வருமோ அத்தனை வழிகளும் கையாண்டு அந்த ரெட் இண்டியன்ஸ் தலையை கொண்டு வரவங்க இவ்வளோ பணம்னெல்லாம் சொல்லி பேங்க்லேயே கொடுத்து இப்படி அந்த செவிநீர்களை அழிச்சிட்டு போய் உட்கார்ந்த உலக மத தாதாக்கள். இங்கே ஐரோப்பாவில் இருக்க பிரிட்டிஷ்காரனும் பிரெஞ்சுக்காரனும் டச்சுக்காரனும் ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காக்குள்ளேயும் சண்டை போட்டு இந்த நடங்கள்லாம் எப்படி கைப்பற்றினானோ அவன் சண்டை போடாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று இவங்களோட அதிகமாக பணம் சேர்த்தான். போர் மூலம் புது ஆயுதங்களை சோதிக்கிறதுக்கு, பழைய ஆயுதங்களை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுறதோட மருத்துவ தேவையும் பெருசா இருக்கு. ரெண்டாவது அவனும் நின்றான். இப்ப யூதனும் இஸ்லாமியர்களும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல இஸ்லாமியருக்குள்ளே சன்னி செய்யா மோதல் இருந்தது இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உலகத் தமிழர் தோழமை கழகத்திலிருந்து அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய பாவல் சங்கர் ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சிவா. இப்போ உலகளாவிய முறையில் இந்த போர் அப்படிங்கிறதாகட்டும், இன்னும் இந்த மன்னராட்சி அப்படிங்கிற முறை ஏதோ ஒரு வகையில் எப்படி அரசுகளுக்கு இடையே, ராஜ்யங்களுக்கு இடையில் எப்படி இந்த போர் அப்படிங்கிறது இருந்து வந்ததோ இன்னமும் அதே தான் நம்ம உலக நாடுகளில் பார்க்குறோம். இந்த மாதிரியான போர்களோட நோக்கம் தான் என்ன? இஸ்ரேல் ஹமாஸ் போரை நீங்கள் கவனிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு தோணுது? ஆதிக்கங்க. மனிதன் ஒரு மனிதனோட பணம்னு என்னைக்கு வந்ததோ இடையில மனித சமூகத்துக்குள்ள பணம்னு என்ன வந்தோ அது வரையிலும் அவனுடைய செல்வங்கள்ங்கிறது ஆடு மாடு, நிலத்தில் பாடுபட்டிருந்தான்னா அந்த தானியங்கள், இதுதான் இருந்தது. இதுக்கப்புறம் நாகரிகங்கிற பேரில் மேலும் மேலும் வரலை. எல்லைகளை பாதுகாக்கிறதுங்கிறதுலேருந்து தொடங்கினவன் எல்லைகளை விஸ்தரிக்க தொடங்கினான். அப்புறம் அப்போவே ஆயுதங்கள் தான் ஒரு தீர்மானம். எல்லைகளை விஸ்தரிக்க தொடங்கும் போது கத்தி, ஈட்டி இதை கூர்மையாக வச்சிட்ருக்கவன், போர் பயிற்சி இதெல்லாம் அவனுடைய பலத்தை தீர்மானித்தது. ஆட்களுடைய எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் ஆயுதங்களை எவ்வளோ புத்திசாலித்தனமாக கையாளுறது எப்படியோ அதை ஒட்டி எல்லைகளை விஸ்தரிக்கிறது. எல்லைகளை விஸ்தரிக்கிறதுல நோக்கம் என்னென்னா அங்கே இருக்க செல்வங்கள் தான், அங்கே இருக்க ஆடு மாடுகள் தான், அங்கே இருக்க மனிதர்கள் தான், மனித உழைப்பு தான், அங்கே இருக்க பெண்கள் தான். அதுவும் பழைய மன்னர்களுக்கு ஒரு நோக்கமாக இருந்தது. இந்த செல்வங்களும் செல்வ சீமாட்டிகளும் எப்படி யுத்தங்களுக்கு அப்போ காரணமாச்சோ இன்றைக்கி அந்த இடத்த செல்வங்கள் மட்டும்தான் பிடிச்சிட்ருக்கு. செல்வ சீமாட்டிகள்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக உலக அழகி போட்டி நடக்குது, அதுக்கு தேவையான அவன் ஒரு தீவை வாங்கிட்டு பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியுது. இது இன்றைக்கி பணம் பெருசாக ரோல் ப்ளே பண்ணுறதுனால எந்த தொழிலில் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ, அரசியலில் இப்போ சம்பாதிக்கிறது இருந்தாலும் ரொம்ப பெருசாக இந்த அரசியல்வாதிகளையும் இயக்கக்கூடிய அளவுக்கு இடத்துக்கு போகணுன்னா ஆயுத தொழில் தான் சிறந்த தொழில். ஆயுத உற்பத்தியில் யார் ஈடுபடுறாங்களோ அவங்க கையில் தான் உலக அதிகாரமே போய் நிற்கிது. ரெண்டாவது பெரிய அதிகாரம் யாருக்கு போய் சேருதுன்னா மருத்துவ தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுற மருத்துவ ஆப்பரேட்டர்ஸ் சொல்கிறாங்களா, ஸ்கேனிங் அந்த இதெல்லாம் உற்பத்தி பண்ணி மாத்திரை விதைகள்லாம் செய்கிறதான் அவங்கள தான் பெரிய அளவுக்கு செல்வம் குமியுது. மூணாவது லிக்கர் இந்த மாதிரி இதுதான் இருக்கு. இவங்க கையில் தான் அதிகாரம் போய் நிற்கிது. இப்போ இஸ்ரேல் பற்றி கேட்டிருக்கீங்க. இஸ்ரேல் அவங்க யூதர்களை கொண்டு இஸ்லாமியர்கள், ஏன்னா யூத மதத்திலேருந்து தான் கிறிஸ்தவ மதம் பிறக்குது. அதுக்கப்புறம் அதே கூட்டத்திலேருந்து தான் இஸ்லாமியர்கள் பிறக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி பாலஸ்தீனமாக இருக்கட்டும், அங்கே இயேசுநாதர் பிறந்த அந்த இடங்களாக ஜெருசலேமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இடம் ஒட்டுமொத்தமாக யூதர் பகுதியாக இருந்தது. பிறந்ததுக்கப்புறம்
கிறிஸ்தவ மதம் வளர்ந்த உடனே அந்த பகுதி கிறிஸ்தவர்களுக்காகவும், அப்புறம் நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்த உடனே அந்த பகுதி இஸ்லாமியர்களுக்காகவும் ஆச்சு. இந்த இடத்துல அந்த ஆசிய பகுதிகளில் எப்படி அமெரிக்கா உருவானது எல்லாருக்கும் தெரியும். ஐரோப்பாவிலேருந்து போன தாதாக்கள், ரவுடிகள், முரட்டு பசங்க, அவங்க தான் அமெரிக்காவை போய் கைப்பற்றி அங்கே இருக்க ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் கொன்று அவங்க கொலை செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குமோ அத்தனை வழிகளையும் கையாண்டு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லேருந்து பிளேக் பாதிக்கப்பட்ட பெட்ஷீட்டெல்லாம் போட்டு அந்த ரெட் இண்டியன்ஸை கொன்று அந்த ரெட் இண்டியன்ஸ் தலையை கொண்டு வரவங்க இவ்வளோ பணம்னெல்லாம் சொல்லி பேங்க்லேயே கொடுத்து இப்படி அந்த செவிந்தியர்களை அழிச்சிட்டு போய் உட்கார்ந்த உலக மத தாதாக்கள் தான் அமெரிக்காவை இன்றைக்கி ரூல் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாரிசுகள் தான் ரூல் பண்ணுறாங்க. அப்போ 2 உலக யுத்தம் நடந்தவுடனே அந்த உலக யுத்தத்துக்கு ஆயுதங்கள்லாம் நான் சப்ளை பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துட்டு ஆயுதங்கள் சப்ளை பண்ணனாலையும் பொருளாதாரம் பெருசாக வந்தது. அப்போ அவன் இங்கே ஐரோப்பாவில் இருக்க பிரிட்டிஷ்காரனும் ஃப்ரெஞ்சுக்காரனும் டச்சுக்காரனும் ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காக்குள்ளேயும் சண்டை போட்டு இந்த நிலங்கள்லாம் எப்படி கைப்பற்றினானோ அவன் சண்டை போடாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று இவங்களோட அதிகமாக பணம் சேர்த்தான். அப்போ அந்த ஆங்கிலேயனும் அந்த ஆங்கிலேயர் கையில் அந்த குளிஞ்ச செல்வமும் ஆங்கிலேயர்கள் தான் பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு போனான். பிரிட்டிஷ்காரன், ஃப்ரெஞ்சுக்காரன் போனான், ஸ்பானிஷ்காரன் போனான், எல்லாம் போனாலும் ஆங்கிலேயர்கள் கை ஓங்கி இருந்ததுனால தான் பிரிட்டிஷ் கையிலேயே அமெரிக்கா கொஞ்சம் காலம் இருந்தது. அப்புறம் யுத்தம் நடந்து வைங்களேன், குடியேற்ற யுத்தம் நடந்தது. அது இண்டிபெண்ட்டாக அமெரிக்கா குடியரசு நாடுகள் வந்துச்சு. அதில் பணம் எல்லாம் சேர்ந்த உடனே அமெரிக்காவும் இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி இருந்து உலகத்தை கையாள தொடங்கினாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷுடைய கரங்கள் நிறையா இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. 170-180 கம்பெனி தான் பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் கம்பெனிகள் இங்கே இருக்குது, வந்துருச்சு. அவனுடைய கரங்கள் இன்றைக்கி இங்கே இருக்குது. அது மாதிரி வடகொரியா பகுக்கிறதுக்கு வடகொரியா எந்திரிச்சு வந்துடக்கூடாது, தென்கொரியான்னு சொல்லிட்டு அமெரிக்கா கையாளக்கூடிய ஒரு நாடு இங்கே இருக்குது. மத்திய ஆசியாவில் இஸ்லாமியர்கள் மத்தியில் தனக்கு ஹோல்டிங் வேணுங்கிறதுக்காக இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. வெறும் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு கண்காணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா நோக்கங்கள் இருக்குது. அந்த இடம் யுத்த பதட்டத்திலே இருந்தால் எல்லா நாடுகளும் ஆயுதங்கள் வாங்கும். சண்டை போட்டால் ஆயுதங்களை சோதிக்க முடியும், பொது ஆயுதங்களையும் பரிசோதித்து பார்க்க முடியும். இந்த தேவையெல்லாம் வியாபாரிகளுக்கு இருக்குங்கிறதுனால இந்த யுத்தம் எப்பவும் நிற்காது. அப்பப்போ பயம் காட்டும். 3வது யுத்தம் அப்படிங்கிறத பயம் காட்டும் அப்படின்னு பயம் காட்டும். ஆப்பிரிக்கா கண்டத்தை, ஆசியா கண்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ சவுத் கொரியா, இஸ்ரேல் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தை ஆப்ரேட் பண்ணதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிரிட்டிஷ் கையில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கண்டங்களுக்குள்ளெல்லாம் இவங்க உள்ளே புகுந்துட்டு இவங்க ஆயுத தொழிலும் மருத்துவ தொழிலும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைக்கும் இந்த யுத்தம் இங்கேயும் இப்போ உக்ரைன் யுத்தமும் நமக்கு தெரியாததில்லை. அவங்க உக்ரைன் சோவியத் ரஷ்யாவுக்குள்ளே இருந்த ஒரு நாடு. இப்போ எல்லா நாடுகளும் தனித்தனியாக தேசிய எழுச்சி வந்தவுடனே எல்லா நாடுகளும் தனித்தனியாக போனவுடனே உக்ரைன் தனியாகிடுச்சு. தனியாகி ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே சேர்றதுக்கு அது முயற்சி எடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்புக்குள்ளே இணையம். அதை தடுக்கணுங்கிற முயற்சி ரஷ்யாவுடைய தேவை இருக்குது. ரஷ்யா உக்ரைனை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே இஸ்ரேல் நிரந்தரமாக அங்கே உட்காந்துட்டு ஏன்னா விலைக்கு வாங்கி ஒரு நாடை உருவாக்குனது இஸ்ரேல். பாலஸ்தீனர்கள் விவரம் தெரியாமல் அவன் விலைக்கு வாங்குறான்னு பேசாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. விலைக்கு வாங்கி உருவாக்கிய ஒரு நாடு இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அது இன்றைக்கி அதான் நான் ஒரு நண்பர் பேசும்போது சொன்னேன். அதாவது நான் ஏன் ஒவ்வொரு பகுதியிலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு உற்பத்திக்கு பங்கீடு, ஒவ்வொரு கிராமத்திலையும் குடியரசு உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த முதலாளித்துவ பாதை இந்த யுத்தத்தில் கொண்டு போய் எங்களை அழிய வைக்கும். அதனால் முதலாளித்துவம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்கு தேவையான உற்பத்தி பண்ணி இன்னும் நல்லா வாழ முடியுங்கிறது தான் என்னுடைய வழி. நான் ஒரு பொலிட்டிஷியனில், நான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். எதிர்கால மானுடத்துக்கு சிறந்த வழி, அதுவும் இந்தியா எப்படி இருந்தாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தேவையான உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, வேறு எல்லா பாதையும் யுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்தும், பேரழிவில் கொண்டு போய் நிறுத்தும்.
நாம் வந்து எல்லாருடைய பொம்மைகளாக இருப்போம். இன்றைக்கி இஸ்ரேல் உட்பட அங்கே இருக்க யூதர்கள் உட்பட அமெரிக்கா ஆயுத வியாபாரிகளுக்கு பொம்மைகளாக தான் பயன்படுறாங்க. யூதர்கள் உட்பட யூத முதலாளி யார் யார் செய்கிறாங்கிறத யாருக்கும் தெரியாது. அது இன்விசிபிள் ஆச்சே. உலகம் தழுவிய ஒரு இன்விசிபிள் எம்பையரில் நடக்குது. அந்த யூத முதலாளிகளுக்கான அடியாட்கள் தான் இஸ்ரேல். வெறிநாய் கூட்டம் தான் இஸ்ரேல் கூட்டம். ஆயுதங்களை புது ஆயுதங்களை அமெரிக்கா உற்பத்தி பண்ணதெல்லாம் இங்கே சோதித்து பார்ப்பான். இப்போவும் கொடுக்குறான். இப்போ 180 ராக்கெட் போய் அடித்த உடனே இவன் தடுப்புக்காக எத்தனை வச்சுருந்தோம், அதே மீறி 150 ராக்கெட் வந்து விழுந்த உடனே அத்தனையும் தடுக்கிறதுக்கு என்ன உண்டுன்னு அமெரிக்கா மண்டையை உடைக்கலாம். உடைச்சி அதை தடுக்கிறதுக்கு என்ன உண்டுன்னு. அதெல்லாம் விட என்னென்னா, அது ஆப்ரேட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, ஆப்ரேட் ஆகிற இடம்னா எல்லா இடங்கள்லையும் வணிகம், அணு, இந்த ராக்கெட் ஆப்ரேட் ஆகணும், இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை லாக் பண்ண முடியும். உங்கள் இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான். உற்பத்தி, வணிகம், யுத்ததெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லேயே நெட்லேயே வேலையை செய்யும். யுத்தம் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போகுது. டிஜிட்டல் யுத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை இன்னும் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ உலகம் போகிற பாதை தவறு. அது வந்து அதனால தான் நீங்கள் நேற்று கேட்டது மன்னர்கள் அவன் கட்டவன் கொள்ளைக்காரனா? யார் கொள்ளைக்காரர்கள்? இன்றைக்கி ஆள்றவங்க யார் கொள்ளைக்காரர்கள் இல்லையா? அவனுடைய வாரிசுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாட்டிலேருந்து ஒரு குடிமக்கள் அங்கே வாழ்கிறாங்கன்னா வேறு பகுதியிலேருந்து வந்து ஆளை வந்தானாலே அவன் லூட் பண்ண வர்றான்னு தான் அர்த்தம். ஆள்றவங்க அத்தனை பேரும் கொள்ளையர்கள் தான். கட்டவன் மட்டும் தனியாக பிரித்து பார்க்காதீங்க. இன்றைக்கி அவனுடைய வாரிசுகளாக இருக்கிறவங்களும் கொள்ளைகள் தான். எந்த நாட்டில் ஆட்சியில் இருந்தாலும் அவனுடைய நோக்கம் லூட்டிங் தான். மக்களுக்கு நன்மை செய்கிறதுங்கிறது ஒரு தவறான புரிதல். அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஆள்றவங்க மக்களுக்காக வாழ்கிறாங்கங்கிறது ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இது தான். இது வந்து எல்லா சீர்கேடுகளையும் பார்த்து தான் இது கடக்கணும் அப்படிங்கிற பாதையில் தான் அமைதியாக இருக்கவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாற்றாக நான் சொல்கிறேன், ஆனால் இன்னும் யாருக்கு அதுக்கும் எட்டலை. விரைவில் எட்டும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பேசும்போது, அதாவது இப்போ நமக்கு வந்து எப்படின்னா, இந்த போர் நிறைய வார் படங்கள், ஆங்கில படங்கள் நிறைய பார்க்க முடியுது. இந்திய படங்களை விட பார்க்குறோம். அரசாங்கம் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் இதையும் பார்க்குறோம். அதெல்லாமே கொஞ்சம் கான்டெம்பரரி சினிமாவாக எடுக்காமல் பீரியட் சினிமாவாக எடுத்து வச்சுருவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி திரைப்படங்களில் நீங்கள் சொன்ன அந்த மருத்துவத்தை பார்க்கும்போது போருக்கு தனி ஒரு மருத்துவ செலவு இருக்குல்ல, அது இன்னும் ஒரு படி மேல, அது ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கு ஒரு வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க ஆயுதங்கள் சொல்றது போல. ரைட் நான் கூட விட்டது அதுதான். போர் மூலம் காயங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு இது இருக்கு. போர் மூலம் இந்த புது ஆயுதங்களை சோதிக்கிறதுக்கு, பழைய ஆயுதங்களை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுறதோட மருத்துவ தேவையும் பெருசாக இருக்குது. ரெண்டாவது அவனும் வந்து நின்றான். யுத்தம் வந்து இன்னொன்று என்ன காரியத்துன்னா, ஆயுதங்கள் போடுறது மூலம் சுற்றுச்சூழலை பால் பண்ணுது. அதெல்லாம் விட என்னென்னா க்ரீன் மூமெண்ட்டு, வெங்காய மூமெண்ட்டு, விளக்கெண்ணெய் மூமெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு. இந்த யுத்தத்தை எடுத்து ஒரு குரலாவது கொடுக்குறாங்களா? இத்தனை ஊர்வலங்கள் நடத்துனாங்கல்ல, அதான் புவி வெப்பமடைகிறதுன்னு. இவங்க என்ன பூமியை குளிர வைக்கிறாங்களா என்ன? மாடுகளை கொள்ளாதீங்கன்றாங்க, மனிதர்களை இல்லைங்க. புவி வெப்பமடைகிறத தடுத்து எத்தனையோ பேர் மாங்கன்னு எழுதுனா, பேசினா, ஊர்வலம் போனால், எல்லாம் பண்ணான், மனித சங்கிலி பண்ணான். இந்த யுத்தத்தை எடுத்து அந்த செக்ஷன் ஒரு குரலாது, ஒரு எழுத்தாவது எழுதியிருக்குமா? ஏன்னா அவன் நினச்சா மீடியாக்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி அரசியல்வாதிகள், இந்த மாதிரி செயலாளர்கள் எல்லாரையும் எவனோ ஒருத்தன் பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி ஆட்டு வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா புவி வெப்பம்ங்கிறத பற்றி இப்போ அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல எந்த அளவுக்கு கற்றுனாங்க. புவி வெப்பத்தினால கடல் மட்டம் உயரும், ஐஸ் பாறைகள்லாம் உருகிரும், கடல் மட்டம் உயரும், பல தீவுகள் காணாமல் போயிடும், புவி வெப்பத்தை குறைப்போம், மரம் வளர்ப்போம், ஓச்சான்னு எல்லோரும் மாங்கன்னு எழுதுனாங்கல்ல. இந்த யுத்தம்ங்கிறதுல என்ன இந்த யுத்தத்தை எடுத்து என்ன எழுதுனாங்க, பேசுனாங்க? இஸ்ரேல் வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல.
அதுக்கு எதிராக தன்னை பாதுகாக்கணும்னா அதில் வேறு பெருமையாக வேறு சொல்கிறான். முதல் தலைவனை கொண்டாச்சு, இப்போ அடுத்த தலைவனையும் கொண்டாச்சுன்னு டிக்கெட்ஸுக்கிட்டே இருக்கான். எனக்கு இன்னொன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வெறும் ஆயுத சந்தை, அந்த ஆயுத சந்தையில் அந்த சந்தை மதிப்பீட்டை தீர்மானிக்கிறதுக்கு மட்டுமே இந்த போர் பயன்படுது. அதை தாண்டி இப்போ பழைய காலத்தில் சொல்கிறோம்ல, அதிகாரம் அவங்களுடைய ஒரு வேட்கையாக இருந்துங்க. அந்த அதிகார வேட்கை இங்கே இருக்கா? அது இருக்குன்னு இல்லை, அதிகார வேட்கை மேலே ட்ராவல் பண்ணுது. அது அதிகார வேட்கை மனிதன்கிட்ட இருக்குது. அதிகார வேட்கை, ஆளும் வேட்கை, பிரபல வேட்கை, இந்த வேட்கை தான் அவனை இழுத்துட்டு போகுது. அதே மத உணர்வு அங்கே ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அவன் எல்லாத்தையும் பயன்படுத்துவான்ல. இதுக்கு முதல்ல சன்னி செய்யாமல் மோதினான்ல. இப்போ யூதனும் இஸ்லாமியர்களும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல இஸ்லாமியருக்குள்ளே சன்னி செய்யாமல் மோதல் இருந்தது இல்லை. அதுவும் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே நடக்கலையா? அதுவும் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே, அதுவும் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். ஒன்றும் இல்லைன்னா தனக்குள்ளே சண்டை போட்டு பைத்தியமாக தெரிவான். தனக்குள்ளேயே 1000 கேள்விகளை கேட்டுட்டு மென்டலாக தெரிய தான் இருப்பான். முரண்களை வளர்த்துக்கிட்டு இருக்குது. இந்த சமூகத்தை அமைதியை நோக்கி நகர்த்தக்கூடிய சிந்தனையாளர்கள் கையில் இந்த உலகம் இல்லை. அவங்க யார்? அவன் முன்னமையாவது அமெரிக்க ஏகாதிபத்தியம்னு எங்களை மாதிரி ஆட்கள் ஈஸியாக சொல்ல முடியும், சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ யார் அது? யார் செய்கிறா? யார் ஆப்ரேட் பண்ணுறா? அமெரிக்கா உட்பட யாராலேயே இயக்கப்படுது. அது யாருக்கு தெரியுது எங்களுக்கு? ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதியை தான் அதிகபட்சம் குற்றச்சாட்டு. ஜனாதிபதியே இயக்கப்படுறாரு, அந்த அரசே இயக்கப்படுது. பிரிட்டிஷ் ராணி செய்கிறாங்கன்னா அந்த ராணியே இயக்கப்படுறான். அது யார்? அந்த மாயக்கரங்களுக்குள்ள போய் உலகம் மாட்டிக்கிடுச்சு. ஓகே, அப்போ இது தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதை போய் நம்ம குரல் கொடுத்து தடுக்க முடியுமா? நாம் நம்ம அளவுக்கு பாதுகாக்க முடியுமா? அப்படிங்கிற இடத்துக்கு தயவு செய்து யோசிங்கிறது தான் இந்த தனி மனிதன் கெஞ்சி கதறி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இஸ்ரேல் பலஸ்தீனம் இந்த மாதிரி விவகாரங்களில் இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நேரடியாக சைனா கூட நீங்கள் குறிப்பிடலாம். இல்லை, சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, அமெரிக்கா இதில் வந்து என்னென்ன விளையாடுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. அவங்க ஆயுத விற்பனைக்காக, ஆயுத சந்தைக்காகத்தான் இதை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் அது எல்லை தாண்டி நமக்கு வந்து பாதிச்சிடக்கூடாதுங்கிற பயமும் அதற்கான முன்னெச்சரிக்கையும் சீனத்திட்ட இருக்குது. இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கு போடப்பட்ட மூலதனம் அனைத்தும் ஆங்கிலோ அமெரிக்கர்கள்ங்கிறதோடனால அவங்களோட அண்டி தான் இவங்க போயாகணும், இங்கே ஆட்சியில் இருக்கவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க. ஏன்னா அதோடு மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ அமெரிக்கர்கள் இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய மூலதனம் அவ்வளோ கிடக்குது இங்கே. அங்கே இருக்கிற கமலா ஹாரிஸே இங்கேருந்து போனவங்க தான் அப்படிங்கிற சூழ்நிலை. ஆமாம், ஐடி காரிடார்ஸில் வேலை பார்க்குறவங்களாம் அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேவை தொழில். இவன் போய் அங்கே போய் எதுவும் பெருசாக மூலதனம் போடலை, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கான். அதே கீழே இருக்கவன் ஈழத்தமிழர்லாம் போய் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எவனும் ப்ரொடக்ஷன் செக்டாருக்குள்ளே போகலை. இங்கே அவன் ப்ரொடக்ஷன் செக்டார் எல்லாம் ஐடி காரிடார்ஸ் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, கன்சியூமர் ப்ராடக்ட் எல்லாமே இந்துஸ்தான் லீவர் ஐடி சீட்டை தான் கிடக்குது. இந்துஸ்தான் லீவருங்கிறது பிரிட்டிஷ் லீவருடைய இந்திய நிறுவனம். இந்துஸ்தான் யூனிலிவர். ஆமாம், யூனிலிவர். ஐடிசிங்கிறது பேட்டுங்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இண்டஸ்ட்ரியுடைய இந்திய கிளை. அது சிகரெட்டு மட்டும் விற்கலை, இன்றைக்கி சோப்பு எல்லாத்தையும் விற்க தொடங்குது. இப்போ இந்தியாவுடைய டே டு டே கன்சியூம் எல்லாம் அவனால் இருக்குது. ஆயுதங்கள் அவங்க கையில் தான் இருக்குது, மருந்து அவங்க கையில் இருக்குது, டே டு டே கன்சியூம் ஆகிறதும் அவங்க கையில் தான், லிக்கரும் அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி சாராயம் உற்பத்தி இவங்க பண்ணாலும் இதுக்கான மூலப்பொருள் எது எடுத்தாலும் அல்டிமேட்டாக அவங்க கைக்கு தான் போய் சேர அளவுக்கு இருக்குது. ஒரு இன்விசிபிள் எம்பையர் தான் உலகத்தை ரூல் பண்ணுது. இதுக்கான வழி இன்விசிபிள் எம்பையர் எதிர்த்து போராடி இப்போதைக்கு ஜெயிக்க முடியாது. அது உலக மக்களுக்கு அந்த அறிவு வரும். அந்த அறிவு வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் சில ஜோதிடங்கள் வருது 70களெல்லாம் இது கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஒவ்வொருத்தங்களும் தன்னையும், தன் குடும்பத்தையும், தன் குடியையும், தன் கிராமத்தையும் காக்கக்கூடிய முயற்சியாக குடி அரசுகளை உருவாக்கி உற்பத்தியும் பங்கீட்டையும் தானே கையில் எடுத்தால் தான். மார்க்ஸே ஒரு இடத்துல சொல்கிறாரு, உற்பத்தி பண்ணுற சந்தைக்கு போடாமல் தடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கிறாரு. இதை எந்த கம்யூனிஸ்ட்டும் படித்தது மாதிரி கூட எனக்கு தெரியலை.
ப்ரொடக்ஷனுங்கிறது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அந்த இண்டஸ்ட்ரி அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கைப்பற்றணும், தொழிலாளிகள் போராடி. ஏன்னா அவரும் அதுவும் சொன்னார், முதலாளித்துவம் பிறக்கும்போது பிறந்த பாட்டாளி வர்க்கம் தான் முதலாளித்துவத்துக்கு கணக்குன்னு சொன்னார். அந்த ஒர்க்கிங் கிளாஸ் தான் அந்த ஃபேக்ட்ரியை கைப்பற்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தையும் அரசையும் கைப்பற்றும் அப்படின்னுலாம் சொன்னார். ஆனால் அதுக்கான முயற்சி ஐரோப்பாவில் எடுக்கும் அப்படின்னு சொன்னார். ஐரோப்பாவில் அது நடக்கலை. ரஷ்யாவிலையும் அதை தொடர்ந்து சீனத்துலேயும் நடந்தது. அதை தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்கணும்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கிராமங்கள்லேருந்து தொடங்கினால்தான் அது சாத்தியம்ங்கிறது பாவல் சங்கருடைய கருத்து. நிறைய விஷயங்கள் அனுபவத்திலிருந்தும் ஆழ்மனதிலிருந்தும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, மிக்க நன்றி.